தூக்கம் வரல. அதுக்காக எத்தனை மாத்திரையா? எங்க உங்களுக்கு என்னாச்சு? ஒரு நாள் கூட நீங்க இப்படி செஞ்சதே இல்லையே. லட்சுமி, உண்மையை சொன்னா இது தூக்கத்துக்காக இல்லை, துக்கத்துக்காக. அப்படின்னா உன்னை இழந்துட போறேன். அதுக்கு முன்னாடி நான் போயிடலாமேனுதான். என்ன சொல்றீங்க? என்ன இழந்துட போறீங்களா? ஏங்க? ஏன்? லட்சுமி, புருஷன் புள்ள இந்த 2 பேர்ல உனக்கு யார் வேணும்? 2 பேரும் தான். நான் கேட்டதுக்கு இது சரியான பதில் இல்லை. இந்த 2 பேர்ல உனக்கு யார் முக்கியம்? நீங்கதான். அப்படின்னா எனக்காக உன்னுடைய குழந்தை இழக்க நீ தயாரா? என்னங்க இது? என்னென்னமா கேக்குறீங்க? இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? காரணத்தோட தான் கேக்குறேன். அவனை இழக்க நீ தயாரா? என்னங்க இது? 10 குழந்தைகளை பெற்று பசை பட்னியோட கஷ்டப்படுற ஒரு தாயை பார்த்து உன்னுடைய ஒரு குழந்தை இழந்துடுன்னு சொன்னா அவ சம்மதிப்பாளா? அப்படி இருக்கும்போது ஒரே குழந்தைய வச்சிருக்கிற என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்கிறீங்களே, இது நியாயமா? பரமசிவ ஒரு அடியார் வீட்டுக்கு போய் பிள்ளை கறி கேட்டதுக்கு கணவன் மனைவியும் அவங்களுக்கு இருந்த ஒரே பிள்ளையை வெட்டி கறி சமைச்சு போடலையா? அது வெறும் புராண கதைங்க, புராண கதை. கடவுளுக்காக அடியார்கள் செஞ்சது புராண கதையாவே இருக்கட்டும். ஆனா கடவுளுக்காக மனைவி எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சதா இந்த நாட்டுல எத்தனையோ சரித்திரம் இருக்கே. அது மாதிரி எனக்காக உன்னுடைய பிள்ளையை தியாகம் செய்ய உன்னால முடியாதா? முடியுங்க. ஆனா அந்த பிள்ளை போனா போகட்டும், அடுத்த பிள்ளை இருக்குதேங்கிற ஆறுதல் இந்த பாக்கியசாலை கிடைக்குமா? அந்த மாணிக்கத்துக்கு பதில் இன்னொரு மரகதத்தை பெற முடியாது. மலடியாச்சுங்க நானு, மலடியாச்சு. கணவனுக்கும் மனைவிக்கும் வாழ்நாள் பூரா நடக்கிற குடும்ப போராட்டத்துல கடைசியா கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தா கணவன் பக்கம்தான் வெற்றி அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா என் விஷயத்துல அது பொய்யாயிடுச்சு. உங்ககிட்ட நான் தோத்து போயிட்டு லட்சுமி, தோத்து போயிட்டேன். இல்ல, தன் புருஷன் யார்கிட்டயுமே தோக்க கூடாதுன்னு ஆசைப்படுற ஒரு மனைவி அந்த புருஷன் போயும் தன்கிட்டயே தோத்து போயிடணும்னு நினைப்பானா? இத பாருங்க, நீங்க தான் என் தெய்வம். நீங்க எனக்கு கொடுத்த வரம், என் மடியில போட்ட பிச்சை தாங்க இந்த பிள்ளை. தெய்வம் கொடுத்த வரம் வேணுமா இல்ல தெய்வமே வேணுமான்னு கேக்குறீங்க. எனக்கு வேண்டியதெல்லாம் என் தெய்வம் நீங்க தாங்க. நீங்க தான் எனக்கு வேணும். லட்சுமி, உன்னுடைய ஒரே பிள்ளை இழந்துட்டா நான் உன்னை இழக்கும்படி செய்திட மாட்டியே? செய்ய மாட்டேங்க, நிச்சயமா செய்ய மாட்டேன். அந்த அளவுக்கு மனசை திடப்படுத்திட்டே. மனசை திடப்படுத்திட்டு இதயத்தை இரும்பாக்கிட்டு என்னையே நான் கருங்கல்லாக்கிட்டேன். எங்க சத்தியமணி குடு. சத்தியம். லட்சுமி, இவன் நம்ம சுரேஷ் இல்லை. என்ன? இவன் நம்ம சுரேஷ் இல்லையா? ஆமா, இவன் ரமேஷ், டிரைவர் கார்மேகத்தோட பிள்ளை. நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையைத்தான் சொல்றேன். இல்ல, நீங்க சொல்றது போய். இல்லம்மா, உன் புருஷன் சொல்றது உண்மைதாம்மா. சித்தப்பா. ஆமாம்மா, இவன் உன் பிள்ளை இல்ல, அவன் ரமேஷ் தான். அப்படின்னா என் சுரேஷ் எங்க? என் பிள்ளை எங்க? லட்சுமி, அன்னைக்கு உன்னை கோயில இறக்கி விட்டுட்டு ஸ்கூல்ல இருந்து சுரேஷை கூட்டிட்டு வந்தப்போ ஒரு விபத்து ஏற்பட்டு அவன் இறந்துட்டான். என்ன? என் பிள்ளை இறந்துட்டானா? என் சுரேஷ் இறந்துட்டானா? ஆமா, இத உன்கிட்ட சொன்னா எங்க உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோன்னு பயந்து உன் பிள்ளையோட பிரேதத்தை உனக்கு தெரியாம நாங்க தான் அடக்கம் பண்ணிட்டோம். நீங்க என்ன சொல்றீங்க? என் பிள்ளையோட பிரேதத்தை எனக்கு தெரியாம அடக்கம் செஞ்சுட்டீங்களா? 10 மாதம் சுமந்து பெற்றவன் நான் உயிரோட இருக்கும் போது என் கண்ணுல காட்டாம என் பிள்ளைய புதைச்சிட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி சித்தப்பா மனசு வந்துச்சு? ஒரேடியா உனக்கு அதிர்ச்சி உண்டாக்க கூடாதுங்கிறதுக்காகவும் நம்ம பிள்ளை மாதிரியே இன்னொருத்த இருக்காங்கிறத காட்டி அவன் தான் இந்த ரமேஷ் உன்னை நம்ப வைக்கிறதுக்காகவும் தான் டிரைவர் கார்மேகத்து வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போன. இது என்ன போயிடுச்சு? இது என்ன மோசம்? என்ன ஏமாத்துறதுக்காக நீங்க எல்லாருமா சேர்ந்து எப்படிப்பட்ட நயவஞ்சக நாடகம் ஆடி இருக்கீங்க? ஐயா, கட்டிய மனைவியை ஏமாத்துறதுக்காக கணவன் நடத்தின நாடகத்தின் கடைசி காட்சி இது. உங்க ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. நான் சொன்ன மாதிரியே உங்க பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்.
உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா எங்கிட்ட தாராளமா கேட்கலாம். பையனை வாடகைக்கு விட்டதுக்காக பணம் கேட்பேன்னு பாக்குறியா? தம்பி, நான் யானை கிட்ட இருக்கிற தந்தம் இல்ல, பூனை கிட்ட இருக்கிற புனுகு. ஆபத்து காலத்துல உதவுறவன் தான் நண்பன். ஏதோ போன ஜென்மத்துல நாம 2 பேரும் ஒரே தாய் வயித்துல பிறந்திருப்போம் போல் இருக்கு. அதனாலதான் இந்த ஜென்மத்துல நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரியா குழந்தைங்க பிறந்திருக்கு. உனக்காக நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன், வர்றேன். ஐயா, என் புருஷன் உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்து உங்க பிள்ளை செத்துட்டான்னு சொல்லி என்ன நம்ப வச்சாரு. இப்போ என் பிள்ளை செத்துட்டான்னு சொல்லி இவனை உங்க கூட அனுப்பி வைக்கிறாரு. உங்க மக செத்துட்டாங்கிறத நான் நம்பினேன். ஆனா என் மக செத்துட்டாங்கிறத என்னால நம்ப முடியல. இப்பவும் இவ என் மகனாவோ இல்ல என் மகன் மாதிரியோ சொல்றேன். காலையில எழுந்த உடனே அவனுக்கு ஹார்லிக்ஸ் கொடுப்பேன். குளிச்சு முடிச்சு டிஃபன் சாப்பிட்ட உடனே காஃபிக்கு பதிலா ஜூஸ் கொடுப்பேன். அவ ஸ்கூலுக்கு போகும்பொழுது பிஸ்கட் கொடுத்து அனுப்புவேன். இதெல்லாம் இதுல இருக்கு. இன்னும் ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளுங்க. அடிக்கடி இவனை என்கிட்ட கொண்டு வந்து காட்டினீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் ஒண்ணு. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சீக்கிரம் முடியா. எந்திரி, கண்ண தரப்பா. என்னடா ஒப்பந்தா? ரமேஷ் இல்லடா. ஏ ரமேஷ், ரமேஷ், ஏ ரமேஷ் நில்லுடா. ஏ ரமேஷ், ஏ ரமேஷ் நில்லுடா. ரமேஷ், ஏ ரமேஷ். ஆமா, அவனு பைத்தியம் தெரிஞ்சுக்கிட்டா. எனக்கு என்னம்மா வாங்கிட்டு வந்து கண்ணா, ராஜா என்ன சொல்றேன் கேட்டீங்களா? ரமேஷ், ரமேஷ் என்ன டாடி வளரீங்க? நான் சுரேஷ்.
சுரேஷ். அம்மா அம்மா நான் கான்வென்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கும்போது நான் பொம்மை கேட்டேனே, நீங்க வாங்கி கொடுத்தீங்களா? அதை எடுத்துக்கிட்டு நம்ம கார் வந்தேனே. அப்பா இந்த பொம்மை கூட பார்த்துட்டு தரேன். ஆஹா நான் மாட்டேன் மாட்டேன் முடியாது. டேய் கண்ணா ரமேஷ் 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 போறவரா? அப்புறம் என்ன நடந்ததோ எனக்கு தெரியாது. இப்ப இந்த டிரைவர் மாமா என் டாக்ஸில வச்சுக்கிட்டு நான் தான் உங்க அப்பான்னு சொன்னாரு. நான் இறங்கி ஓடி வந்துட்டேம்மா. என் ராஜா, என் கண்ணு, என் வயிற்று பால பார்த்தேடா. முருகா, உங்ககிட்ட நான் கேட்டது வீண் போகலப்பா, இது வீண் போகல. எங்க உங்க பிள்ளைய பாருங்களேன். சித்தப்பா, தாத்தா, உங்க பேர பிள்ளைய பாருங்களேன். அண்ணா, உங்க மருமகனை பாருங்களேன். எனக்கு நான் பாக்கியசாலிங்க. நான் குடிச்சு வச்சவன். பூர்வ ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியம் இந்த ஜென்மத்துல என் பிள்ளைய காப்பாத்தி எனக்கு கொடுத்துருச்சுங்க, கொடுத்துருச்சு. ஆயிரம் தான் நீங்க சொன்னாலும் இவ என் வயிற்றுல பிறந்த பிள்ளைதானே என் அந்தராத்மா சொல்லிச்சுங்க. ஒரு தாய் தன் வயிற்றுல பிறந்த பிள்ளைய தெரிஞ்சுக்காம இருக்க மாட்டா. எனக்கு நல்லா தெரியுங்க, எனக்கு நல்லா தெரியும். தாய் பாசத்தினால துடிச்சுக்கிட்டு இருந்த என்ன நீங்க எல்லாரும் சேர்ந்து குழப்பிட்டீங்க. கடைசியில உன்னுடைய தாய் பாசத்துக்கு தான் வெற்றி கிடைச்சிருக்கல. ஒரு விபத்து நடக்கிறதுக்கு நான் காரணமா இருந்தேங்கிற வேதனை உணர்ச்சி என்னை விட்டு விலகிடுச்சு. என்னை குத்திக்கிட்டு இருந்த மனசாட்சிக்கிட்டு இருந்து நான் விலகிட்டேன். கடவுள் என் குழந்தையும் மட்டும் காப்பாத்தல, உயிரோட ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருந்த என்னையும் காப்பாத்திட்டார். லட்சுமி என்னையும் காப்பாத்திட்டார். அப்போ கார் விபத்துல இறந்தது என்னுடைய பையனா? உன் கையால புதைச்சேன்னு சொன்னீங்க, அது என்னுடைய பிள்ளையா? அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து நாடகம்னு சொல்லி என் பையன் படத்துக்கு பூ போட்டியே, போட்டதுதானா? அப்பாடே, நான் அன்னைக்கு சொல்லல நாடகத்துக்கு சட்டம் உண்டு ஆனா சாஸ்திரம் இல்லைன்னு. தப்பு. நடிப்புக்கு இலக்கணம் உண்டு ஆனா தெய்வீகம் இல்லைன்னு சொன்ன தப்பு. தெய்வீகம் உண்டு, சாஸ்திரம் உண்டு, நேரம் உண்டு, வேலை உண்டு, எல்லாமே தங்கச்சி. நீ ஆண்டவனால ஆசீர்வதிக்கப்பட்டோம், அதனாலதான் உன்னுடைய புள்ள உனக்கு. அப்ப சொல்லுவிய இவருடைய முகத்தை எனக்கு காட்டுங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம்னு சொல்லுவிய. இப்ப நான் சொல்றேன், என்னுடைய பையன் ஞாபகம் வந்து இந்த வீட்டுக்கு நான் வந்தேன்னா அவனுடைய திருமுகத்தை எனக்கு காட்டவா? உன் குடும்பத்துக்கு கோடி புண்ணியம் உண்டா? எல்லாரும் நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருப்பா. அப்பா 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 அப்பா, இந்த கார் மேகம் வந்து கருமேகத்தெல்லாம் கலைச்சு கண்ணா பின்னான்னு மழையை பெய்ய வச்சு ஆக கதையை நல்லபடியா முடிச்சுட்டான். கார் விபத்து, ஆள் மாறாட்டம், என்னென்னமோ நடந்திருக்கு. அதுதான் இல்ல, வேற எதுதான்? என்னென்னமோ நல்லதாவே நடந்திருக்குது. நல்லவங்களுக்கு நல்லதாத்தான் நடக்கும்.